Hi students, I am Vinu. 12th month chapter 1 example 1.37 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சால்வ் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், B ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் X வந்து எடுத்துட்டு A/B இருக்கும் இல்லையா? சேம் அதே தான். ஸோ இப்போ இதில் இருந்து நான் A எடுக்கிறேன். A என்ன இருக்கும்? x coefficient, y coefficient, z coefficient. அப்போ என்ன இருக்கும்? 1 1 minus 2. ஸோ 1 1 minus 2. அடுத்து என்ன இருக்குது? 2 minus 3 1. அடுத்து என்ன இருக்குது? 3 minus 7 10. அடுத்து என்ன இருக்குது? 6 minus 9 10. ஓகேவா? அடுத்து b. ஸோ b அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு நாலுக்குமே என்ன இருக்குது? 0. அப்போ 0 0 0 0. ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A/B. ஸோ A/B ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா வந்து A/B. ஸோ இப்போ A அப்படிங்கிறது வந்து 1 1 minus 2 2 minus 3 1 3 minus 7 10 6 minus 9 10. ஸோ ஸ்லாஷ் 1 0 0 0. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ரோ இருக்குது. ஓகேவா? இப்போ 4 ரோனா நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும், அடுத்து ஒரு 0 இருக்கணும், அடுத்து 2 0 இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா 3 0 இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும்னா நான் ஜீரோ. அப்போ 1 1 minus 2 0. அடுத்து இந்த எலமெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும். ஸோ ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா R2 implies R2 minus 2R1. ஓகேவா? R1 2வால் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். R2 என்ன இருக்குது? 2 minus 3 1 0. R1 2வால் போனோம்னா 2 2 minus 4 0. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 minus 2 0 minus 3 minus 2 minus 4. அடுத்து 1 plus 4 வந்து என்னன்னா 5 0. அப்போ 0 minus 5 5 0. அடுத்து நம்மளுக்கு இந்த டேர்மை என்ன ஆக்கணும் அப்படின்னா 0ன்னு ஆக்கணும். சேம் R1 என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா R3 implies R3 minus 3R1. R3 என்ன இருக்குது? 3 minus 7 10 0. R1 நம்ம 3ஆல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3 3 minus 6 0. இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட். 3 minus 3 0. minus 7 minus 3 minus 10. 10 plus 6 16 0. அப்போ 0 minus 10 16 0. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. சேம் அதே R1 எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்குது. அப்போ R1 என்ன பண்ணிப்போம்? 6ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ R4 implies R4 minus 6R1. அப்போ என்ன இருக்குது? R4 நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 minus 10 10 0. R1 என்ன இருந்துச்சு? 1 1 minus 2. அப்போ 6ஆல் பண்ணோன்னா 6 6 minus 12 0. minus minus plus minus 6 minus 6 0. minus 6 minus 9 இதை பண்ணோம் அப்படின்னா minus 15. 10 plus 12 வந்து 22. அப்போ என்ன கிடைக்கும்? 0 minus 15 22 0. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன வரணும்? இது ஃபுல்லாக 0. அப்போ மூணாவது ரோவில் ரெண்டாவது எலமெண்ட் வந்து என்ன பண்ணணும்? 0 ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 1 1 minus 2 0 0 minus 5 5 0. ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு கொண்டு வரணும். இப்போ இதை நான் 0ன்னு கொண்டு வர்றதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரொம்ப ஈஸி. R3 implies R3 minus 5 2s are என்னது? 10. அப்போ 2R2. ஓகேவா? ரெண்டுமே சேம் சேம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ R3 அப்படிங்கிறது என்ன இருக்குது? 0 minus 10 16 0. R2 2வால் பண்ணணும்னா 0 5 2s are 10 5 2s are 10 0. சப்ராக்ட் ப்ளஸ் சப்ராக்ட் சப்ராக்ட். 0 minus 0 0 minus plus 0 10 16 minus 10 வந்து என்னன்னா 6
இதுவும் 0. இங்கே என்ன கிடைக்கும்? 0 0 6 0. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடமும் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். இதுவும் ஈஸி. சேம் அதே R2 எடுத்துப்போம். இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 5s are 15. அப்போ R4 implies R4 minus 5 3s are 15. அப்போ 3R2. ஓகே. அப்போ R4 நம்மளுக்கு எங்கே இருக்குது? ஸோ நான் உனக்கு எழுதிக்கிறேன். ஸ்பேஸ் வேறு இல்லை, உனக்கு எழுதிக்கிறேன். R4 என்ன இருக்குது நம்மளுக்கு? 0 minus 15 22 0. R2வை நம்ம 3ஆல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இங்கே R2ங்கிறது 5 5 தான். இப்போ பிரச்சனை இல்லை. 0 minus 15 15 0. சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். 0 minus 0 0. minus 15 plus 15 0. 22ல் 15 போயிடுச்சுன்னா 7 0. என்ன இருக்கும்? 0 0 7 0. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்குது? R1 ஓகே, ஒரு 0, அடுத்து 2 0, அடுத்து 3 0. அடுத்து என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடமும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 0ன்னு இருக்கணும். இப்போ இந்த இடமும் நம்மளுக்கு 0ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் சால்வ். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? 1 1 minus 2 0. நெக்ஸ்ட்டு 0 minus 5 5 0 0 0 6 0. எனக்கு இப்போ இந்த இடம் வந்து என்ன வரணும் அப்படின்னா 0ன்னு வரும். இப்போ இந்த இடம் நான் 0ன்னு வர்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? சரிங்க பாருங்க, இதை நான் 7ஆல் பண்ணி இதை நான் 6ஆல் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேர்மை நான் 6ஆல் டிவைட் பண்ணிட்டு இந்த டேர்மையை நான் 7ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ பாருங்களேன், R3யை R3 டிவைடட் பை 6, இதை நான் 6ஆல் டிவைட் பண்ண இந்த இடம் என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். அதே மாதிரி R4யை R4 டிவைடட் பை 7ன்னு போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடம் என்ன கிடைக்கும்? 1ன்னு ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம 0ன்னு கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை 6ஆல் பண்ணி இதை 7ஆல் பண்ணி பண்ணாச்சு. இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு 0ன்னு வரணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ எப்படின்னா, இப்போ இந்த இடமும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ 1 minus 1 நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு R1 என்ன இருந்தது? 1 minus 2 0. நெக்ஸ்ட் 0 minus 5 5 0 0 0 1 0. இல்லையா? எஸ், என்ன சொன்னேன்? R4 implies R4 minus R3. ஏன்னா இங்கே என்னதான் இருந்துச்சு? 1 தான் இருந்துச்சு. அப்போ 0 minus 0 0 minus 0 1 minus 0 0 minus 0 0. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஒரு நான் 0 ஒரு 0 2 0 3 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன எழுதிக்கலாம்? ரேங்க் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரேங்க் எழுதினோன்னா என்ன ஆகும்? ரேங்க் ஆஃப் ஏ 1 2 3. ஏன்னா கடைசி டைம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே 0. அப்போ ரேங்க் ஏ 3. அப்போ அதே மாதிரி தான் ரேங்க் ஏ பை பி 1 2 3. ஓகேவா? அப்போது ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் அப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது 3க்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3க்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்மளுக்கு எத்தனை தான் இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லிடலாம்? நம்மளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் ஆர் வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதோடு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு புக்கில் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணல. பட் இதனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இது ஒய் கோஎஃபிஷியன்ட், இசட் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0 மைனஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 0 z ஈக்குவல் டு 0. என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க, எதுவுமே பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே இங்கே இருக்கா 1 1 மைனஸ் 2 1 1 மைனஸ் 2 எக்ஸ் இல்லை. அப்போ ஒய்யும் இசட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ
அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. இசட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணேன்னா 5y ப்ளஸ் 5 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும், -5y இஸ் ஈக்குவல் டு 0னா y இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு 0, z இஸ் ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டோன்னா x ப்ளஸ் 0 -2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா, தட் இஸ் a trivial solution. ஓகேவா, ஸோ therefore the solution இப்படி இருக்கும், x is equal to 0, y is equal to 0, z is equal to 0. ஸோ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா மெட்டீரியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மா வந்து என்ன பண்ணிக்கலாம் முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.